இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுக்கிறான். நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து அநேக நாள் அழுது கொண்டு இருக்கலாம். எங்களோட கண்ணீரும் எங்களோட கனவுகளும் தலையணைக்கு மட்டுமே தெரியும் என்று முகம் புதைச்ச நாட்கள் அநேகமாக இருக்கலாம். எங்களோட கண்ணீரும் எங்களோட கவலைகளும் எங்களோட புலம்பல்களை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை, எங்களோட கண்ணீர் எல்லாம் வீணாக போகுதுன்னு நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களோட கண்ணீர்கள் எல்லாத்தையும் தேவன் காண்கிறார், அவர் அறிகிறார். ஏன்னா எங்களோட கண்ணீர்கள் எல்லாத்தையுமே அவர் துருத்தியில் சேமித்து வச்சு அதுக்கு பதில் தாரவராக இருக்கிறார். எங்களோட அழுகைக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு நாள் பதில் அவர் தருவார். அந்த துருத்தி நிறைகிற வரைக்கும் தான் அவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். மனுஷர்களிடத்தில் நாங்கள் போய் எங்களோட கவலைகளை எங்களோட கண்ணீர்களை சொன்னால் ஒருவேளை அது பரியாசத்துக்குள்ளாகலாம், பரியாசப்படுத்தலாம். ஆனால் தேவனிடத்தில் அப்படி இல்லை. அவர் ஒரு நாள் எல்லாத்துக்குமே பதில் அவர் தருவார். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி பார்க்குற பட்சத்தில் அந்த கண்ணீர்கள் அந்த கவலைகள் எல்லாத்தையுமே தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றி தருவார். சந்தோஷமாக இருக்க அவர் எல்லா நிலைமைகளையும் சாதகமாக்கி எங்களுக்கு தருவார். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களோட கண்ணீர்கள் எல்லாத்துக்குமே கம்பீரமாக பதில் அறுவடை செய்யலாம். Have a fantastic day.